இதில் பொறாமை வேறு வந்துடும். இவ்வளோ பண்ணிவிட்டு அவன் வாடகை வீட்டில் இருப்பான், அவன் ரொம்ப பொருளாதாரத்தில் கீழ்த்தரமாக, அதாவது டவுனில் போயின்னு இருப்பான். வாய் திறந்தானா அவன் தெரியுமா, எனக்கு அவன் மந்திரம் மண்டை இவன் செஞ்சிட்டான், அது செஞ்சிட்டான்னு. ஏன் செழிப்பு அப்படியே கொழியுதா? உனக்கு செழிப்பு அப்படியே பொங்கி வழியுதா? பற்றாக்குறையில் இருக்க ஐயா, கடன் வாங்கின்னு இருக்க. உனக்கு யார் செய்ய போகிறா? உனக்கு செஞ்சு அவனுக்கு என்ன வரப்போகுது? நீ உன்னுடைய ப்ராக்டிஸ் ஆஃப் லைஃபு, உன் வாழ்க்கையினுடைய தத்துவம், உன்னுடைய வாழ்க்கையினுடைய நெறிகள், அதுவே உன்னை நாசமாக்கி விடுமே. உனக்கு இன்னொருத்தவரை வந்து செய்யணுமா என்ன? நினைவுகள் தான் அதான் பொறாமை. அவன் எதை பண்ணுறான், அது உண்மையிலே பண்ணால் கூட அதெல்லாம் வந்து வாய்க்குது பாரு. அது எப்படி வாய்க்கும்? அது இஸ்ரேலுக்குள்ள மந்திரவாதில் யாக்கோபரை குறி சொல்லுதும் இல்லைன்னு வேதம் சொல்லுது.